ஸ்பைசர் கல்லூரியில் படித்து முடித்து வருகிற நேரத்தில் 1000 ரூபாய் கடன் இருந்தது. அந்த கடனுக்காக ஒரு 10% பிடித்து விட்டு மீதமான தொகையை அணுகி கொடுத்தார்கள். உண்மையாகவே எவ்வளவு சிக்கனமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அநேக தருணங்களில் 3வது வாரத்திலேயே பல கஷ்டங்கள் ஏற்பட்டு பிள்ளைகளுக்காக அலையும்போது என்னுடைய மனைவி நானும் நாங்கள் 5 பிள்ளைகளோட பிறந்து வளர்ந்ததுனால எங்களுக்கும் அந்த ஆசை தான். பத்திரமா எடுத்து பக்கத்தில் சேர் கிட்ட வச்சுட்டு அந்த குழந்தை குடிக்கணும். சாக்கு பண்டில் மாதிரி இருக்கு, திடுக்கிற அசையுது. வயசான ஒரு தாத்தா ஐயோ படுத்திருக்காரு. அந்த வீட்டினுடைய வசதியின் அடிப்படையில் படுக்க வச்சிருக்காரு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய விருந்து வைக்கலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் 3 ரூபாய்க்கு குறைவா 1 ரூபாயோ ஏதோ தான் ஒரு நாளைக்கு அவங்க கொடுப்பாங்க சாப்பிடுறது. 14 நாள் ஆன பிறகு அதை பாதியாக குறைச்சிருவாங்க. இப்போ 14 நாளைக்கு பிறகு அவங்க அரை சாப்பாடு சாப்பிட்டு ஹோட்டல் எடுத்து பழக்கமே இல்லை. அந்த கூடாரம் போட்டு கூட்டம் நடத்தினோம்னா அதில் 2 பெஞ்சை சேர்த்து போட்டு அதில் நான் படுப்பேன். நான் படுத்ததுனால மற்ற எல்லாரும் படுப்பாங்க. மேடையில் இடம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் விளம்பரப்படுத்தி செய்து ஆட்களை கூட்டி அது வீணாசையாக மாறும். அந்த கூட்டத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஒரு மகன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன அம்மா மகனை வளர்த்து அந்த மகனுக்கு நான் திருமணம் நடத்தி வச்சு ஒரு கூட்டங்கள் உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கும் போது சாத்தான் யார் பொதுவாக அந்த சப்ஜெக்ட் பேசுகிற இடங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். அது தெரிந்திருந்தும் நாங்கள் உற்சாகமாக நடத்திட்டு இருப்போம். எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்கே போய் அந்த ஆள்கிட்ட சொல்லி கொண்டு மாட்ட சொல்லலான்ட்டு நான் போறதுக்கு பின்னால வந்த ஒரு புல்லட் என்னை தாண்டதுக்காக பிரயாசப்பட்டு ஹேண்டில் ஒரு தட்டிட்டு போயிட்டேன். நானும் பற்றி ரட்சகா வேட்கம் அடையேன் பேரன்பை கூறி தாண்டவானான் சாட்சி கூறுவேன்.